இந்த வீடியோல நம்ம கிராஸ் கட்டிங் பிளவுஸ் தான் கட் பண்ண போறோம். அதுக்கு அளவு பிளவுஸ் இந்த மாதிரி பேக் சைடு எடுத்து இதே மாதிரி திருப்பி வச்சுட்டு ஆம்ஹோல் டு ஆம்ஹோல் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 17 இருக்கு. 17 34 சைஸ் பிளவுஸ் தான் இது. இது எப்படி கட் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேக் சைடு தான் நம்ம கட் பண்ணணும். முது சைடுல டாட் இருக்கும். அதுல இருந்து இத இங்க பாருங்க, ஷோல்டர் அப்படியே விரிச்சு பிடிச்சிட்டு இது எவ்வளவு நீளம் இருக்குன்னு சொல்லி கொஞ்சமா இழுத்து கொடுத்துதான் நீங்க பார்க்கணும். 13 இருக்கு. அந்த 13 கூட நம்ம 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். 15 மடிச்சு தைக்கிறதுக்கு 2, அப்படி 15 உயரம் 15. அந்த உயரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணிடலாம். அதே 15 அங்கேயும் வச்சுட்டு அதுக்கு ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் மாதிரி போட்டுடுங்க. உயரம் 15 வச்சாச்சு. சுற்றளவு வந்து நமக்கு 17ல பாதி வந்து 8.5 சொன்னோம். 8.5 கூட 2 இன்ச்சு சேர்க்கணும். அப்போ 8.5 2 10.5. அந்த 10.5 தான் சுற்றளவு. அந்த 10.5 இங்க வச்சுக்கலாம். கரெக்டா 10.5 தான் இருக்கு. அது அப்படியே இருக்கட்டு. கீழையும் 10.5 தான் இருக்கு. இது கரெக்டான அளவு அப்படியே இருக்கு. இனி அளவு பிளவுஸ் இங்க பாருங்க. எப்படி நம்ம இதை மார்க் பண்ணோம்னா அளவு பிளவுஸ 4ஆ மடிக்கணும். இதை போல நான் எப்படி மடிச்சு வச்சிருக்கணும் அதே மாதிரி நீங்க 4ஆ மடிச்சு ஷோல்டர் 2ஐயும் ஒன்னா பிடிச்சுக்கிடுங்க. இதே போல பிடிச்சு கரெக்டா இப்படி வச்சிருங்க. வச்சுட்டு ஷோல்டர்ல நமக்கு வந்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வேண்டாம், 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படியே ஒரு கீழே ஒரு லைன் போட்டு வச்சிருங்க. லைன் போட்டு வச்சுட்டு இந்த லைன்லயே நம்ம ஷோல்டருக்கு பாருங்க அதை வைங்க. வச்சுட்டு இங்க பாருங்க, இந்த இடத்துல கழுத்து பேக் சைடு கழுத்து இருக்க மாதிரி பார்த்துட்டு இதை அப்படியே ஷோல்டர்ல வைங்க. இதுக்கு மடிச்சு தைச்சிருக்கனால 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி மார்க் பண்ணிருங்க. அதை ஒட்டி மார்க் பண்ணக்கூடாது. 1/4 இன்ச்சு முன்னாடி மார்க் பண்ணுங்க. அதே போல இங்க கீழே பாருங்க, இந்த இடத்துல வருது. இந்த இதுவும் மடிச்சு தைச்சிருக்கு. அதுவும் 1/4 இன்ச்சு மேல மார்க் பண்ணுங்க. இப்ப நம்ம 2 இடத்துலயும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. அது போல இங்க பாருங்க, ஃப்ரண்ட் கழுத்து உங்களுக்கு கரெக்டா தெரியுது. நான் வந்து சொல்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அதான் நீங்க இந்த ஃப்ரண்ட் கழுத்தையும் இதை ஒட்டி மார்க் பண்ணக்கூடாது. இதுவும் மடிச்சு வச்சிருக்கு. ஃப்ரண்ட் கழுத்தை மடிச்சு வச்சிருக்கு. அப்ப ஃப்ரண்ட் கழுத்து முன்ன இருக்கா, இதுல இருந்து 1/4 இன்ச்சுக்கு மேல இது ஃப்ரண்ட் கழுத்து மார்க். நான் மடிச்சு வச்சிருக்கிறதுல இருந்து 1/4 இன்ச்சுக்கு மேல நான் மார்க் பண்ணிருக்கேன். இது ஃப்ரண்ட் கழுத்து, இது பேக் கழுத்து. 2 கழுத்துமே நமக்கு தெரிஞ்சாச்சு. ஃப்ரண்ட் பேக் இது 2மே நமக்கு தெரிஞ்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஃப்ரண்ட் கழுத்தை மட்டும் நம்ம வரைஞ்சிக்கலாம். மேல இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம அப்படியே வளைவு கொடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஃப்ரண்ட் கழுத்தை வளைவு கொடுத்து வரைஞ்சாச்சு. நம்ம இதுல கட் பண்ணும்போது தைக்கும் போது கரெக்டா இந்த 1/4 இன்ச்சு கேப் இருக்கும் போது கரெக்ட் ஆயிரும். இனி இந்த ஷோல்டர்ல கை ஜாயிண்ட் தெரியும் உங்களுக்கு. அந்த ஜாயிண்ட் தெரிய இடத்தை பார்த்துட்டு அதுல இருந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிடுங்க. இந்த ஜாயிண்ட் தெரியுங்களா, ஜாயிண்ட்ல மார்க் பண்ணாம 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிருங்க. அதிகமா மார்க் பண்ணணும் 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி. அதே மாதிரி இந்த ஜாயிண்ட் அப்படியே தெரியும் உங்களுக்கு. இப்படி வச்சு பார்க்கும்போது ஜாயிண்ட் இங்க வருதா, இந்த ஜாயிண்ட விடவும் ஜாயிண்ட்ல மார்க் பண்ணாம ஜாயிண்ட்டுக்கும் 1/4 இன்ச்சு மேல மார்க் பண்ணுங்க. ஜாயிண்ட் இப்படி வருதுல, இதுல 1/4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த சுற்றளவு நமக்கு தெரியும், 8.5 நமக்கு தெரியும். இருந்தாலும் நமக்கு துணியை ஒட்டி ஒரு மார்க் பண்ணுங்க. 2ஆவது நம்ம அளந்துக்கலாம். இப்ப இது நம்ம மார்க் பண்ணி வச்சது இவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். 8.75 இருக்கு. நமக்கு 8.5 தான் தேவை. இது எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். ஆம்போல் அளவு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு 5.5 இருக்கு. இங்க பாருங்க 5.5. அதே 5.5 நீங்க இந்த பக்கமும் வைங்க. வச்சுட்டு டேப்பை எடுக்காமலே கையில வச்சுட்டே இருங்க. கையில வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டேப்பை பாதியா மடிச்சு அதுக்கு ஒரு மார்க் கொடுங்க. இந்த பக்கம் டேப்பை மடிச்சு அதுக்கு ஒரு மார்க் கொடுங்க. இதுல சென்டர்ல இது 34 சைஸ் தானே, சென்டர்ல கோடு போட்டு 1 இன்ச்சு போதும்.
இப்படி ஒரு மார்க் பண்ணுங்க. இனி நீங்க இந்த 3 மார்க்கையும் நீங்க ஒன்னா இன்னொன்னு இந்த 3 மார்க்கையும் அப்படி ஒன்னா இணைச்சிருங்க. இப்போ நம்ம பேக் சைடு உள்ள ஆம்கள் நம்ம வரைஞ்சாச்சு. இந்த சுற்றளவு வந்து 8.5 இன்ச்சு. அந்த 8.5 அப்படியே மார்க் பண்ணிருங்க. இப்ப நமக்கு இதுல 8.25 இருக்குது. நம்ம அளவு பிளவுஸ் வச்சு அப்படியே பார்க்கும்போது 8.25 இருக்குது. அது அப்படியே இருந்தாலும் ஒண்ணும் இல்லை. ஏன்னா சிலவங்க கொஞ்சம் லூஸா தான் போடுவாங்க, எல்லாரும் ரொம்ப டைட்டா போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதுல இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம 3க்கும் வளைவு கொடுத்தாச்சு. இது வந்து ஃப்ரண்ட் கழுத்தை வரைஞ்சி வச்சிருக்கோம். அதே மாதிரி பேக் கழுத்துக்கும் நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம். அதனால பேக் கழுத்தையுமே நம்ம வரைஞ்சிக்கலாம். பாருங்க, பேக் கழுத்தையும் வரைஞ்சிக்கலாம், ஃப்ரண்ட் கழுத்தையும் வரைஞ்சாச்சு. 2 கழுத்தையுமே நம்ம வரைஞ்சிட்டோம். இனி நம்ம ஃப்ரண்ட் கழுத்தை எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கணும். 2.25 இருக்கு. 2 போதும். கொஞ்சம் உள்ள தள்ளிதான் வைக்க சொன்னாங்க, நமக்கு 2 போதும். கரெக்டா 2ல வச்சுட்டு கொஞ்சம் உள்ள தள்ளி 2 கழுத்தையும் வரைஞ்சாச்சு. இப்ப நம்ம கட் பண்ணலாம். கட் பண்ணும்போது நம்ம ஃப்ரண்ட் கழுத்தை கட் பண்ணுவோம். பேக் கழுத்து கட் பண்ண வேண்டாம், 2வது கட் பண்ணலாம். அது கூட நீங்க இப்ப கட் பண்ணணும்னு கூட தேவையில்லை. இருந்தாலும் நம்ம அதை மட்டும் வேணா கட் பண்ணலாம். கட் பண்ணத்துல ஒண்ணும் இல்லை. நான் கிராஸ்ல போட்டுட்டு உங்களுக்கு அதை எப்படி ஈஸியா கட் பண்ணணும்னு சொல்லி தரேன். இருக்கட்டும், இது ஃப்ரண்ட் கழுத்தும் பேக் கழுத்தும் இருக்கட்டும். நான் கட் பண்ணிடுவேன். ஏன்னா உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரணுங்கிறதுக்காக தான் அதை வச்சிருக்கேன். இப்ப 2 இன்ச்சு நம்ம அடிச்சு வைக்கிறதுக்கு மார்க் பண்ணிடலாம். அதையும் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இந்த பீஸ் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம், தனியா எடுத்துடலாம். இந்த ஆம்புகள் இருக்கு பாருங்க, அதை மட்டும் நம்ம கட் பண்ணுவோம். இப்ப கழுத்து 2ம் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஃப்ரண்ட்ல மார்க் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும். ஃப்ரண்ட் கழுத்து நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா, அது இதை வச்சு அப்படியே ஈஸியா மார்க் பண்ணி எடுத்துடலாம். இப்ப நம்ம இதை கட் பண்ணி விட்டலாம். இது சுற்றளவு தெரியறதுக்காக இப்ப கட் பண்ணி விட்டோம்னா நம்ம தைக்கும் போது அந்த இடத்துலயே நம்ம தைச்சிடலாம். இப்போ பேக் சைடு உள்ளதை நம்ம கட் பண்ணியாச்சு. இனி கிராஸ் கட்டிங், ஃப்ரண்ட்ல மட்டும் தான் கிராஸ் கட்டிங் வரும். இங்க பாருங்க, இவ்வளவு துணி இருக்கு, கொஞ்சம் தள்ளி போட்டு விடணும். ஏன்னா கிராஸ் கட்டிங்கை பொறுத்தளவுல ஒரு 10-15 துணியாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் தேவைப்படும். அதனால நீங்க இதே போல கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. வச்சுட்டு நம்ம வச்சிருக்கோம் பேக் சைடு மார்க் பண்ணோம்ல, அதை அப்படியே நான் வந்து கழுத்து எதுவுமே நான் கட் பண்ணாலும் அப்படியே தான் வச்சிருக்கேன். இப்படி கிராஸ்ல அப்படியே வச்சிருங்க. இது தெரியும் உங்களுக்கு எவ்வளவு இடம் துணி இருக்குன்னு பார்த்துட்டு அதை கணக்கு பண்ணி நீங்க அதை ஓட வைங்க. இது கரெக்டா வச்சுட்டு மார்க் பண்ணி அதை எப்படி இருக்கோ, பேக் சைடு எப்படி இருக்கோ அதை அப்படியே நம்ம வரைஞ்சிடலாம். சுற்றளவு மார்க் பண்ணி விட்டுருந்ததுல ஷோல்டர் எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. இனி என்ன பண்றேன்னா இது ஃப்ரண்ட் கழுத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டாதான் ஈஸியா இருக்கும். பேக் கழுத்து கட் பண்ண வேண்டாம். நம்ம கிராஸ் கட்டிங் போட்டு முடிஞ்ச பிறகு கூட நம்ம கட் பண்ணலாம். பாத்துருங்க, இதை கட் பண்ணி எடுத்துறேன். ஃப்ரண்ட் கழுத்தை தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். பேக் கழுத்து அப்படியே தான் இருக்கு. இன்னும் நம்ம கட் பண்ணி விட்டாச்சு. இதை நம்ம வரைஞ்சிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட்லயே கட் பண்ணி எடுத்துருக்கணும், நான் எடுக்காம வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்ல நம்ம வரைஞ்ச உடனே கட் பண்ணி எடுத்துருக்கணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் கழுத்து வரைஞ்சாச்சு பாருங்க. ஃப்ரண்ட் கழுத்து வரைஞ்சாச்சு, ஃபுல்லா எல்லாமே நம்ம வரைஞ்சாச்சு. வரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பேக் கழுத்தை கட் பண்ணிக்கலாம். இது ஈஸியா இருக்கும். நம்ம ஃப்ரண்ட் கழுத்துக்கு வந்து பிளவுஸை இழுத்து இழுத்து பிடிச்சி வச்சு வரைகிறதுக்கு நேரம் ஆகும். இது நமக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும், கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பேக் கழுத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க. இப்போ இது தனியா இருக்கட்டும். இதுக்கு ஃப்ரண்ட் கழுத்துக்கு வரைஞ்சாச்சு, இது எல்லாம் ஃபுல்லா வரைஞ்சாச்சு. இனி இதுல பட்டி மட்டும்தான் நமக்கு தெரியாது, அது மட்டும் நம்ம மார்க் பண்ணிடலாம். ஊக்கு பக்கம் இருக்குல்ல, அழுக்கு பக்கம், அந்த பக்கம் தான் நம்ம எடுக்கணும். இப்ப இதை வரைஞ்சிருக்கோம்ல, இதுல இருந்து ஒரு இப்படி ஒட்டின மாதிரியே வைக்கணும். இதுல அழுக்கு பக்கம் தெரியுதா உங்களுக்கு? அழுக்கு பக்கத்தை அப்படியே வச்சிருங்க. வச்சுட்டு இதுல ஒரு ஜாயிண்ட் இருக்கும்,
ஜாயிண்ட மட்டும் நீங்க மார்க் பண்ணிட்டா போதும். பாருங்க பட்டி ஜாயிண்ட் இருக்குல்ல, அதான் இதை மார்க் பண்ணியாச்சு. இது நமக்கு எவ்வளவு இருக்குன்னு அளப்போம். பட்டி ஜாயிண்ட் கீழே 1 இன்ச்சு கூட வைக்கணும். எக்ஸ்ட்ரா நம்ம ஜாயிண்ட்ல மார்க் பண்ணிருக்கோம், அதுல இருந்து 1 இன்ச்சு கீழே வைக்கணும். அது எதுக்குன்னா இதுல ஒரு டாட் பிடிப்போம், இதுல ஒரு 1/4 இன்ச்சு, இதுல 1/4 இன்ச்சு, இதுல 1/2 இன்ச்சு, இதுல 1/2 இன்ச்சு, அப்படி 1 இன்ச்சு. 1/4 இன்ச்சு நம்ம கரெக்டா பிடிக்க மாட்டோம், 1/2 இன்ச்சு பிடிப்போம். அப்போ 1 இன்ச்சு கீழே. இதுதான் நமக்கு முக்கியமான பட்டிக்கான மார்க்கு. இனி என்ன பண்ணணும்னா இந்த வளைவு கொடுக்கணும். அதுக்கு பிளவுஸ்ல பாருங்க சென்டர் டாட் இருக்குல்ல, அதை அப்படியே புடிங்க. ஃபர்ஸ்ட் இந்த அளவை எடுத்துடுங்க. இது எவ்வளவு கேப் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 2.5 இன்ச்சு இருக்கு. இந்த மெயின் டாட் இருக்குல்ல, அது எவ்வளவு இருக்குன்னு அளந்து பார்க்கணும். 2.5. இதுல 1/4 இன்ச்சு தையலுக்கு ஒரு மார்க் பண்ணிடுங்க. இந்த மார்க்ல இருந்து நீங்க ஒரு 2.5 வைங்க. இந்த மார்க்ல இருந்து வைக்கணும். இது ஒரு 2 கிராஸ்ல வைக்கணும். இப்படி கொஞ்சம் கிராஸ் போட்டா போதும். இப்ப நமக்கு இந்த இடத்துலதான் 2.5 வருது. 1/4 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டாச்சு, அது போக நம்ம 2.5 வச்சிருக்கோம். நம்ம 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டது போக நம்ம 2.5 இன்ச்சு மெயின் டாட்டுக்கு இப்படி மார்க் பண்ணி வச்சிருங்க. அப்புறம் இந்த உயரம் நம்ம பார்க்கணும். மெயின் டாட் இப்படி மடக்கி இப்படி பிடிங்க. இந்த தையல் கட் பண்ணி விட்டுற இடம் வரைக்கும் பிடிங்க. அதுல இருந்து ஸ்ட்ரைட்டா சோல்டரையும் பாதியா மடக்கி பிடிங்க. அதுக்கு நேரம் மெயின் டாட்டையும் பிடிங்க. இந்த சோல்டர்ல வைங்க. வச்சுட்டு இந்த மெயின் டாட்டை இழுத்து பிடிங்க. கொஞ்சம் நறுக்கு இழுத்து பிடிக்கும் போது என்ன வருது, அதை அப்படியே நீங்க மார்க் பண்ணிருங்க. இப்போ இதை இப்படி மார்க் பண்ணி வச்சிருங்க. இப்போ இதுல இந்த டாட்டுக்கு உயரம் பார்க்கணும், உயரமும் பார்க்கணும். அதனால இது எவ்வளவு டாட் பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த டாட்டை விரிச்சு பிடிச்சிட்டு நீங்க இப்படி அளக்கணும் எவ்வளவு பிடிச்சிருக்காங்கன்னு. இப்போ இந்த டாட் நமக்கு 1 இன்ச்சு பிடிச்சிருக்காங்க பாருங்க. 1 இன்ச்சு பிடிச்சிருக்காங்க. மடக்குனதுக்கு அப்புறம் 1 இன்ச்சு. இப்ப அந்த 1 இன்ச்சை நீங்க பாருங்க, இதுல 2 இன்ச்சு எடுக்கணும். இதுல 1 இன்ச்சு, இது இன்னொரு 1 இன்ச்சு, அப்ப 2 இன்ச்சு வரும். இந்த 1 இன்ச்சு இருக்கு, அந்த 1 இன்ச்சுலதான் நம்ம டாட்டின் உயரம் கண்டுபிடிக்கும் போடணும். இதுல 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு, இது 2.5. இந்த அளவு அப்படியே மாறாம இருக்கணும். இதுல இருந்து இந்த உயரம் டாட்டின் உயரம் பார்க்கணும். டாட்டை எப்படி விரிச்சு பிடிச்சிட்டு இதனுடைய நீளத்தை டேப்பை வச்சு அளந்து பாருங்க. 2.5 இன்ச்சு தான் வருது. இதனுடைய உயரமும் இந்த டாட்டுக்கு 2.5 இன்ச்சு தான் வருது. அந்த 2.5 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிருங்க. 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இதுல கிராஸ்ல ஒரு இது போட்டுடுங்க, டாக்குமெண்ட் போட்டுடுங்க. இது பாதி ஆட்டு மடக்கி இந்த இடத்துலதான் வரும். இந்த டாட்டுக்கும் 2.5 இன்ச்சு போதும். இனி இந்த பக்கம் உள்ள அளவு பார்க்கலாம். இந்த ஆம்பூல்ல இருந்து இந்த பட்டிக்கு மேல இருக்கு பாருங்க, இது வரைக்கும் பார்க்கணும். கீழே பார்க்க கூடாது. பட்டி ஜாயிண்ட் வருதுல, இது வரைக்கும் தான் பார்க்கணும். இப்படி வைங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே தாத்து வைங்க. ஏன்னா நல்ல தையலுக்கு போவோம், அதனால ஒரு 1/2 இன்ச்சு கீழே இப்படி வச்சுட்டு, அதே போல இது எந்த இடத்துல ஜாயிண்ட் வருதுன்னு பார்த்துட்டு இதுலயும் நீங்க ஒரு 1/2 இன்ச்சு கீழே தான் வைக்கணும். ஏன்னா இதுல ஒரு ஜாயிண்ட்டுக்கு போவோம், அப்ப 1/2 இன்ச்சு கீழே வைக்கணும். அதுலயும் கொஞ்சம் கீழே இறக்கிய மார்க் பண்ணிருங்க. அதை நம்ம வரைஞ்சிட்டு இருக்கோம், அதை ஒட்டி வைக்காம 1/4 இன்ச்சு கீழே வைங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். இதையும் அதே போல நான் ஜாயிண்ட் வருதா,
ஒரு அரை இன்ச்சு கீழே மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணி கொண்டு விட்டுருக்கோம். இனி இந்த மார்க்கு வரணும். எப்படிங்க வருங்க, இவ்வளவுதான். கிராஸ் கட்டிங்னது இவ்வளவுதான், ரொம்ப ஈஸி தான். இனி இந்த டாட்டு உங்களுக்கு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்கேலா வச்சிடுங்க. இப்படி இந்த லைன் போட்டு வச்சுக்க தானே செய்யும். இப்ப இந்த லைன்லயே நீங்க இப்படி கிராஸ்ல பார்த்து வைங்க. வச்சுட்டுங்க வருங்க, அப்படியே மார்க் பண்ணுங்க. ஸ்கேல்னா நல்லா இருக்கும். நான் பக்கத்துல போய் ஸ்கேல் வைக்கல, இப்படி மார்க் பண்ணிட்டீங்களா? இதுக்கு நேரா இப்படி கிராஸ் மார்க் பண்ணிச்சா? இது ரெண்டு ஒரு 3.5 இன்ச்சு. இது 34 சைஸ் தானே. 34 சைஸுக்கு எல்லாமே 3.5 போதும். 40 சைஸு கீழே உள்ளது எல்லாத்துக்குமே இது 3.5 இன்ச்சு போதும். 40 சைஸ்க்கு மேல உள்ளதுக்கு மட்டும்தான் இந்த கிராஸ் 4 இன்ச்சு பிடிக்கணும். 40க்கு கீழே உள்ளது எல்லாத்துக்குமே இந்த ஆம்புல் டாட் வந்து 3.5 இன்ச்சு போதும். இப்ப நம்ம இதை கட் பண்ணிடலாம். ஒரு கட்டிங் தான் முடிஞ்சிட்டு. இது இவ்வளவுதான். ரெண்டாவதுங்களா சாப்பாட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்படிதான் கிராஸ் கட்டிங் கட் பண்ணணும். இதுல நீங்க கட் பண்ணி விட்டுடுங்க. இது வந்து இந்த அளவு, அது மாறக்கூடாது. மெயின் டாட்டுக்கு இந்த 2.5 இன்ச்சு இருக்கு பார்த்தீங்களா, இந்த அளவு தான் இது. இதை நம்ம கட் பண்ணி விட்டு வச்சுக்கலாம். இங்க பாருங்க, கரெக்டா 2.5 இன்ச்சு இருக்கும். 2.5 இன்ச்சு இருக்கா? இது தையலுக்கு. இது போக நம்ம 2.5 இன்ச்சு கரெக்டா இருக்கணும். அதனால இதை நம்ம கட் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவு மாறக்கூடாது. அதே மாதிரி எல்லா அளவுமே நீங்க வந்து கரெக்டா கட் பண்ணி விட்டு வச்சுடுங்க. தைக்கும் போது அப்ப ஈஸியாவும் இருக்கும், கரெக்டாவும் இருக்கும். அதுக்காக தான் இதையும் நீங்க கட் பண்ணி விட்டுருங்க. இந்த டாட்டுக்கு உயரமும் இதை பார்க்கலாம், பார்த்து கூட நீங்க வைக்கலாம். எல்லா பிளவுஸ்லயுமே எல்லா அளவுமே நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம இதுக்கு 2.5 இருக்கு. இங்க பாருங்க, கரெக்டா 2.5 இருக்கு. இப்படி பாருங்க, இது பார்த்தோம்னா 2.5 இருக்கா? நம்ம ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 2.25 வைக்கணும். நம்ம 1/4 இன்ச்சுக்கு விட்டுருக்கோம். ரெண்டரைனா நம்ம 2.25 வைக்கணும். கூட கொஞ்சம் நீளம் வரல. இந்த பாருங்க 2.25 இது வரைக்கும் வரும். ரெண்டே முக்கால், 3 வேண்டாம், 2.25 இது வரைக்கும். இது வரைக்கும் தான் வேணும். இதையும் நம்ம கட் பண்ணி விட்டுலாம். இந்த அளவு வந்து இதுல பாதி இப்படி வச்சிடுங்க. 4.5 இருக்கா? 4ல பாதி எத்தனை? 2.25. அந்த 2.25 தான் நான் வச்சிருக்கேன். இப்போ இந்த மார்க் உங்களுக்கு தெரியும். இது வந்து இதுல இருந்து கிராஸ்ல வச்சு இந்த மார்க் பண்ணிருக்கிறியா? இது வந்து இந்த உயரம் பிளவுஸ்ல இருக்க கப் டாட் உயரத்துக்கு மார்க் பண்ணி வச்சிருக்கு. இது 2.5 இன்ச்சு அளவு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அதே போல இதுவுமே இந்த மடிச்சு தைச்ச பிறகு 1 இன்ச்சு வரும். அதனால அதையும் கிராஸ் பண்ணி இது 2.5 இன்ச்சு. இப்படி நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு. இனி பட்டி கட் பண்ணணும். பட்டி கட் பண்றது ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து பேக் பீஸ்ல வச்சுதான் பட்டி கட் பண்ண முடியும். இதை கட் பண்ணி விட்டுலாம். இந்த ஆம்பல் சுற்றளவு கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணுக்கு மேல ஒண்ணா இப்படி வச்சுட்டு தான் நம்ம பட்டி கட் பண்ண முடியும். இது எவ்வளவு உயரம் இருக்குன்னு பாருங்க. 3.5 இன்ச்சு இருக்கு.
3.5 இன்ச்சுக்கு நம்ம ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சா எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து மடிச்சு தைக்கிற உள்ளே ஈஸியான பட்டி, ஈஸியான மெத்தட். உங்களுக்கு நான் இது தைக்கிற வீடியோவும் போடுறேன். இப்போ 3.5 இருக்கு, நம்ம 4 வச்சுக்கலாம். உயரம் 4 இன்ச்சு. நீளம் எடுத்துக்கலாம். நீளம் வந்து இதுல 10.5 இருக்கு, நீங்க 1 இன்ச்சு குறைச்சி எடுத்துக்கோங்க. 10.5னா நீங்க 9.5, நீளம் வந்து 9.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். உயரம் 4 இன்ச்சு. இங்க பாருங்க, உயரம் 4 இன்ச்சு. அதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் தனியா. மேல இருந்து நீங்க ஒரு 3 இன்ச்சுல ஒரு மார்க் பண்ணிருங்க. அதுல இருந்து ஒரு கீழே ஒரு 1/2 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிருங்க. இந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அந்த இடத்துக்கு இப்ப ஒரு கிராஸ்ல வந்து திரும்ப கொஞ்சமா ஸ்லோவா போய் இந்த மாதிரி மேலே போகணும். இப்படிதான் பட்டி கட் பண்ணணும். 1/2 இன்ச்சு மட்டும் கீழே வந்தா போதும். 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு வேணா வரலாம், அதுக்கு மேல வந்தா நல்லா இருக்காது. இப்படி நீங்க ஒரு கிராஸ் கொடுத்துட்டீங்கன்னா போதும். இது என்னன்னா இதுல டபுள் துணி இருக்கு, இது டபுள் பட்டிக்கு 2 சைடும் பட்டிக்கு வாங்கல, அதனால டபுளா துணியா வச்சிருக்கேன். ஃப்ரண்ட்னு தெரியறதுக்காக நீங்க இதுல கட் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் ஃப்ரண்ட்ல இருந்து நமக்கு தெரியும். நம்ம கட் பண்ணி வச்சு ஃபுல்லாவே நம்ம கட் பண்ணி வச்சு இதே போல நீங்க கிராஸ் கட்டிங் பண்ணா ஈஸியா இருக்கும்.